அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனா கிச்சன். இப்போ நம்ம வந்து இளநீ அகரக்காய் செய்ய போகிறோம். இந்த இளநீ அகரக்காய்க்கு வந்து ஒரு அரை கப்பு தண்ணி, பச்சை தண்ணியில் வந்து டவுன் பண்ணுற நிலையை போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுருவோம். நம்ம தேவையான அளவு அகரக்காய் ஊற வச்சுருவோம். ரொம்ப அகரக்காய் போட்டால் கொஞ்சம் கல் மாதிரி போயிடும். தேவையான அளவு அது லிமிட்டாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் தேவையான அளவு அகரக்காய் எடுத்து ஊற வச்சுட்டேன். ரொம்ப போட வேண்டியதில்லை. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கவும் தாக்கரக்காய் கொட்டுவோம் அதில். ஓகே, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆகரக்காயை கொட்டிடுவோம் அதில். நல்லா தண்ணி இல்லாமல் தண்ணி புரிஞ்சு கொட்டுங்க. இந்த ஆகரக்காய் கரையிறதி நல்லா அதை வேக வைங்க. நல்லா கரைஞ்சி வரையில் நம்ம அதில் சீனி போட்டுடலாம். ஏன்னா இதில் நான் வந்து சீனி பாதி, நான் வந்து நன்னாரி சர்பத் ஊற்றுறேன். அது நன்னாரி சர்பத் ஊற்றினே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, பாருங்க, நல்லா வெந்துருச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கரைய வச்சிடலாம். ஓகே பாருங்க, நல்லா அகரக்காய் கரைஞ்சிருச்சா. இப்போ இதே கரண்டியில் இதே ஸ்பூனில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் சீனி போடுவோம். 1 2 ஓகே, 3 ஸ்பூன் சீனி போட்டாச்சா. நம்ம வந்து நோம்பு வச்சுருக்கிறதுனால வந்து இப்போ நம்ம டேஸ்ட்டு தெரியாது எவ்வளோண்டு ஒரு மதிப்பட்டம் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து நன்னாரி வேறு ஊற்ற போகிறோம்ல, அதனால் சீனி கரையிறதே நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, இப்போ அகரக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். அதில் வடிகட்டி நல்லா அதே கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் அதுக்கு நல்லா சீக்கிரம் இறங்கும் கீழே. இது வந்து இளநீ. இந்த இளநீ வந்து 2 இளநீ வாங்கி அந்த தேங்காயை பூரா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த அகரக்காயில் ஓகே, அகரக்காயில் சேர்த்தாச்சு. நீங்கள் வேக வைக்கையிலேயே அகரக்காயில் வந்து இளநியை சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னாக்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல நொங்கு டேஸ்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது சாப்பிட்டா நொங்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும். நன்னாரி நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறது. இந்த நன்னாரி வந்து இந்த நன்னாரியை வந்து இதில் அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். ஓகே, ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கிண்டி விடுத்துருங்க. இது நன்னாரி ஊற்றி இந்த நொங்கு இளநீ அகரக்காய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நோம்பு திறக்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஆமாம், ஓகே. இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு ஐஸில் வச்சு நம்ம இஃப்தாருக்கு டயத்தில் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா, பாருங்கள் அப்படி இருக்குண்டு. நன்னாரி சர்பத்தை நாங்கள் சொந்தமாக செய்கிறோம். நன்னாரி வேணுங்கிறவங்க எங்களை கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள். பாருங்கள், அங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெட்டிலாம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து தான் நம்ம நொங்கு மாதிரி சாப்பிடணும். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, கிளண்ட் இருக்கா. இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நோம்புக்கு நல்லாயிருக்கும். ஓகே, என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.